அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற நாள்தோறும் தங்களிடம் பகிர்ந்து வரும் அந்த பதிவினை காண்போம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வைத்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து நாள்தோறும் பகிர்ந்து வருகிறோம். இவர் உதயமூர்த்தி மற்றும் பல்வேறு தன்முனைப்பு ஆன்மீக சிந்தனைவாதிகள் தொடர்ந்து கற்று அறிந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூல் நமது தமிழ் மொழியில் தொடர்ந்து பயின்று வருகிறது. அவற்றுக்குண்டான ஆங்கில பதிவினை படித்து அறிந்து தமிழ் அறிஞர்கள் வ.உ.சி. முதற்கொண்டு உதயமூர்த்தி, அப்துல் ரஹீம் மற்றும் பல்வேறு வகையான அறிஞர்கள் தொடர்ந்து படித்த நூல்களில் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலும் ஒன்று. அதை நன்கு அறிந்தவர்கள் மெடிடேஷன் என்ற சொல்லை சரியான முறையில் பயன்படுத்துவார்கள் எனவும் கூறி இந்த பதிவினை நாம் பதிகிறோம். நடத்தை என்ற ஒரு சொல்லில் செப்டம்பர் 28 கூறலாம். செப்டம்பர் 28 ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வைத்த அந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பகுதியில் செப்டம்பர் 28 நாம் நடத்தை என்று ஒவ்வொரு நடத்தை குறித்து பதிந்துள்ளார். அந்த பதிவினை தமிழ் மொழியில் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். நம்பிக்கை என்பது ஒருவரின் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனப்பான்மை ஆகும். நம்பிக்கையே எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாகும். இதுவே இதயம் அல்லது மனதை ஆதிக்கம் செலுத்தும் நம்பிக்கை வாழ்க்கையில் காட்டப்படுகிறது. இது போன்று பல்வேறு சொற்களை பதிந்து அதில் ஒரு குறிப்பாக அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் இந்த எதிர்களாக உள்ள ஏதாவது ஒன்றில், அதாவது நீதியையோ அல்லது அநீதியையோ, வெறுப்பையோ அன்பையோ அல்லது சச்சரவோ பொய்யையோ அல்லது உண்மையோ நம்புகிறான். ஏதாவது ஒன்றை அவர்கள் நம்பி அந்த காரியத்தில் நம்பிக்கையில் முழு வாழ்க்கையில் தீர்மானமாக மனப்பான்மையை நம்பிக்கைன்ற அந்த மனப்பான்மை அவரவர்களின் நடத்தையாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து ஒரு மனிதன் அன்றாட நடத்தையும் அவனது நம்பிக்கையும் தன்மையும் குறிக்கிறது. நம்பிக்கையும் நடத்தையும் பிரிக்க முடியாதவை, ஏனென்றால் ஒன்று மற்றொன்றை தீர்மானிக்கிறது என கூறியுள்ளார் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள். அவர் பதித்த ஆங்கில பதிவினை நான் பிஹேவியர் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் பிஹேவியர் என்று we just say behavior by engaging, holding affirmative view into one's unifying routine. Whatever we do in our normal activities, we engage ourselves with our characteristics by engaging, holding affirmative view into one's unifying routine. Belief is an attitude of mind. Mind is what we call memory in neuron directions. We say it in prostic speech. Belief is an attitude of mind determining the whole course of one's life. Life in the sense living in forever, we say, for our living periods, our living stage, our living age, you can say. Belief is an attitude of mind determining the whole course of one's life. Belief is the basis of all action, and this being so, the belief which dominates the heart or mind is shown in the life, what he says on that September 28th. Even man believes in justice or injustice, hatred or love, peace or strife, false or truth. All this one of the other opposites, never in both, but either any one of this. And the daily conduct of every man indicates the nature of his beliefs. In this aspects, he just considered either justice or injustice, hatred or love, peace or strife, false or truth. All this, any one of these opposites, they may follow in their daily life. So that's what by engaging, holding affirmative view into one's unifying routine affairs, what we call behavior. Belief and conduct are inseparable, for the one determines the other. What we say, the book of meditations, in the book what James Allen quotes, James Allen, how he determines his action is also based upon our Tirukkural, Thiruvalluvar. This affirmatively we can say by engaging, holding affirmative view into one's unifying routine. These are the routines ever since our human civilization started to
learn certain things in day-to-day life. So this ஒரு வார்த்தையில் நாம் நடத்தை அவரவர்களின் நடத்தை அகத்தவமாக அகத்தவம் என்பது நாம் தீர்மானிக்கும் அந்த சோர்விலா தியானம் என்று கூறியது போல நடத்தையை இந்த செப்டம்பர் 28 சொல்லாக பதிந்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.